முன்னாடி இந்த ஒரு 7 யானை இருந்துச்சு, 7 6 யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து அந்த கோயிலுக்குள்ளது. இப்போ இன்னொரு 10 யானை வருது, அதுவும் இந்த கோயிலுக்குள்ளது. ஸ்பீடாக போயிட்டேன், டக்குன்னு வண்டி முன் டயரில் வந்து நான் போய் ஏற்றிட்டேன், வண்டியில் ஏற்றிட்டேன். வண்டி வந்து கவுந்து கால்லாம் பாருங்கள், பேண்ட்லாம் கிழிஞ்சிருச்சு. வணக்கம், நான் உங்கள் என்ஃபீல்ட் மாம்ஸ். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம திருச்சூரில் தாங்க இருக்கோம். திருச்சூரில் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, கேரளாலேயே ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், க்ரௌடும் அதிகமாக இருக்கும். ஒரு கேரளாலேயே ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னால் திருச்சூர் பூரம் தான். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம், பாருங்கள் எப்படி கூட்டமாக இருக்குன்னு. இது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, சும்மா இப்போ மட்டும் ஃபங்க்ஷன் மட்டும் உள்ளே போயிட்டுருக்கு. இது ஸ்டார்ட் ஆனால் எப்படின்னா, இங்கிட்ட ஒரு 10 யானை, இந்த சைடு ஒரு 10 யானை. 10 யானை என்னன்னு தெரியல, யானை இருக்கும், ரீல்ஸில் பார்த்தேன். இங்கே ஒரு 10 யானை, இங்கிட்ட அந்த கோயில் இருக்குல்ல, அங்கே ஒரு 10 யானை நிற்கும். இங்கே ஆப்போசிட்டில் 10 யானை நிற்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு வரணும், எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் கூட்டம் சரியான கூட்டம். அந்த ரோடு அங்கிட்ட ஒரு ரோடு இருக்குது, அந்த பக்கத்து இந்த பக்கத்து ஒரு ரோடு இருக்குது, ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். இப்போ ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில, வேணா கேட்கணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுது. மணி 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுற நேரத்தில் இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஏன்னா இங்கே வீடியோ எடுக்காமல் என்னென்னு தெரில, யாருமே ஃபோனில் எடுக்கிறாங்க, பட் வ்ளாக் யாருமே எடுக்கல. அதுதான் இப்போ எடுக்கலாமா என்னென்னு வேறு தெரில. நான் அப்படியே கோயிலுக்குள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் இந்த கோயில் போவோம், அப்புறம் ஆப்போசிட்டோட அந்த கோயில் போவோம். இந்த கோயிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்குந்தன் கோயில் தான் போட்டிருக்கு. வடக்குந்தனா வடக்குநாதா, இப்போ தான் கூகுளில் பார்த்து மறந்து போச்சு. நான் சொல்கிறேன் அப்போ முன்னாடி. வாங்க வந்து கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதாங்க அந்த மெயின் கோயில். இந்த கோயிலோட பேரை பார்த்தீங்கன்னா வடக்கும் நாதன் கோயில். இந்த கோயிலோட பேர். நான் உள்ளே போகிறேன், அப்படியே உள்ளே அலோட் இருக்கு அந்த கேமராக்கு. நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன், நாங்கள் போவோம். ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. ஒரு 2 நாள் போகிற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க, சரியான பெருசு. உள்ளே அப்படி என்னென்ன தான் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இல்லை இங்கே ஒரு கூட்டமே இருக்குது. டாக் எடுக்கலாமா என்ன விட தெரில, பயமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறேனே தெரியலையே. எவனுமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வ்ளாக் எடுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் வேறு, யாருமே வ்ளாக் எடுக்கவும் இல்லையா, அதுவும் ரொம்ப பயமாக இருக்குது. அப்பிடுவாங்களோ கேமராவை. கேரளா வேறு, சொல்ல தேவையில்லை. வேறு ஏதாச்சும் உள்ளே இருக்கான்னு காட்டுவேன், பார்ப்போம். ஸோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது. என்ன கோயில் பேர் வேறு தெரியல, ஆனால் வடக்குநாத கோயில் தான். நான் உள்ளே இவ்வளோ இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கிட்ட ஒரு கோபுரமாக இன்னொரு பெரிய கோயில் இருக்குது. ஃபஸ்ட் டைமில் அதான் என்னென்ன தெரியல உள்ளே இருக்குது என்ன கோயில். நான் அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே ஜண்டா மேலே வேறு அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் உள்ளே தான் அந்த யானைலாம் நிற்கும், ஆனால் எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க வேறு தெரில, பார்ப்போம். ஏன்னா இந்த கோயிலில் இந்த வெளியில் நிற்கணும்னு சொன்னால் 10 யானை இருக்குங்க. இந்த கோயிலுக்கு அந்த 10 யானை இந்த கோயிலில் நிற்கும், அந்த கோயிலோட 10 யானை அந்த கோயிலில் நிற்கும், அப்படிலாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தேன் இதில் யூடியூப்பில். இங்கேயே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இப்போ எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்காங்கன்னா, ஏன்னா ஈவினிங் வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இருந்தால் தான் அந்த யானைலாம் பார்க்க முடியும், அதனால் உள்ளே உட்காந்துட்டாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். வெயில் வேறு சரியான வெயில். கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் கூலிங்காக இருந்துச்சு. இங்கே வந்தோன்னே பார்த்திங்கன்னா வெயில் என் சட்டையாக எப்படி இருக்குன்னு. இப்போ இருட்டாக தான் இருக்குது, தெரியாது. சரியான வெயில், ஏற்கனவே கருப்பாக வேறு இருக்குது. இதில் அதுக்கு மேலே போலீஸ் என்ன சுற்றி நிற்கிறானுங்க. எதுக்கு இங்கேயே நிற்கிறாங்கன்னு தெரியல, வெளில நிற்க வேண்டியான போயிட்டு. ஒருவேளை யானை இங்கே தான் நிற்கிதா, பார்ப்போம் வாங்க. போலீஸை குமிச்சு வச்சுருக்காங்க. கேரளாவில் உள்ள போலீஸ் எல்லாமே திருச்சூரில் தான் இன்றைக்கி. யானை நிற்கிதா.
என்னடா யாருமே காணா. இவங்க எதுவும் சும்மா சும்மா வந்து நிற்கிறாங்க, எதுவுமே நடக்கலை. என்னென்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. உட்காந்துருக்காங்க, இங்கே எதுக்கு உட்காந்துருக்காங்க எல்லாருமே? இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே வந்து ஜெண்டா மேலே அடிச்சிட்ருக்காங்க. யானை இங்கே தான் வரும் போல ஏறி, அதுதான் நினைக்கிறேன். இந்த பாதை வழியே ஏறி வரும்னு நினைக்கிறேன். இந்த சைட்லேருந்து இந்த பாதை வழியே ஏறி வரும்னு நினைக்கிறேன். ஜெண்டா மேலே அங்கே தான் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த போலீஸ்லாம் நின்றாங்கள்ல, அதை தாண்டி உள்ளே வந்துட்டேன். அங்கே நிற்கிறாங்க. அதை தாண்டி வச்சுன்னா இன்னொரு இந்த யானை நிற்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு உள்ளே தான் போயிட்டுருக்கேன். இப்போ பேசுறதெல்லாம் கேட்குமான்னு தெரியல, ஏன்னா கூட்டம் மேலே இருக்கா. அதுக்கு உள்ளே இன்னொரு கோயில் போகிற மாதிரி இருக்குது. பாப்பா அது கோயில் மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னு தெரியலையே, பார்ப்போம். அந்த கோயிலுக்கு உள்ளதாண்டா மெயின் நடக்குது. நான் பாரு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பாருங்களேன், இப்படி எல்லாருமே இங்கே நிற்கிறானுங்க. யானெல்லாம் இங்கே நிற்கிது, அங்கே வெளியில் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே உள்ள இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே தாங்க மெயின் நினைக்கிறேன், எனக்கு தெரில. இப்போ சும்மா உள்ளது பார்க்குறேன், இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அங்கே தான் ஒரு 10 யானை நிற்கிது ஆப்போசிட்டில். எப்படி போகிறேன்னு தெரில, கூட்டம் மரட்ட கூட்டமாக இருக்குது. ஒரு ஆள் தான் வந்திருக்கேண்ணா, சரி எப்படி போகிறேன்னு தெரில. அப்படியே பக்கத்தில் அப்படியே போய் பார்க்குறேன், வாங்க பார்ப்போம். வீடியோ ஆன் करके देखना होगा. ஐயோ சரியான கூட்டம் வேணா, மொரட்டு கூட்டமாக இருக்குது. இங்கிட்ட அதுக்கு மேலே இங்கிட்ட ஒரு கூட்டம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் முன்னாடி, வாங்க போவோம். அப்படியே தெரிய மாட்டேங்குது. அது யானை எனக்கு தெரிய மாட்டேங்குது. கேமரா தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா இந்த ட்ரைபேடை மேலே தான் தூக்கி காமிச்சிருக்கேன், தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக மறைச்சிட்டானுங்க. எப்படி பக்கத்தில் போகிறதுன்னு தெரியல. இந்த சார்லி படத்தில் கூட துல்கர் சல்மான் கூதிச்சு போவான்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் போனோம். எப்படி பக்கத்தில் வேறு போகிறதுன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். கைஸ், முன்னாடி இந்த ஒரு 7 யானை இருந்துச்சு, 7 6 யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து அந்த கோயிலுக்குள்ளது. இப்போ இன்னொரு 10 யானை வருது, அதுவும் இந்த கோயிலுக்குள்ளது. இங்கே வந்து சாம்பிள் மட்டும் இங்கே பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இப்போ அந்த முன்னாடி இருந்துச்சுல காமிச்ச ஒரு 6 யானை அது வந்து போயிடுச்சு. இப்போ அடுத்து பின்னாடி ஒரு 7 யானை 6 யானை இருந்துச்சு, அதை கூட வந்துட்டு இருக்காங்க.
சரியான கூட்டம், வேர்த்து ஊற்றுது வைக்காம போட்டு. பூரம்னா எப்படி இருக்கு திருவிழாண்ணா. நான் காமிக்கிறேன், யானை வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடுத்து இந்த பத்தியான இது அவ்வளோ இதோட முடிஞ்சிச்சு. கொஞ்சக்குள்ளே கொஞ்சம் ட்ரம் செட்டு மேலம்னா அடிச்சுட்டு இந்த ஏன் வந்து அந்த கோயிலுக்கு போயிடும். அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் அந்த மெயின் இது அந்த நான் காமிச்சில் வரும்போது அங்கேருந்து ஆரம்பிக்குமா போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குண்ணா. ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிற்க முடியல, நானே திண்டுக்கு மேலே ஏறி நிற்கிறேன் பார்ப்போம். இது நிற்க முடியல, அவ்வளோ கூட்டம் முன்னாடி வந்து நிற்கிறேன் மாற்றிக்கிட்டு. சிம்பிள் இருக்குனால நான் மேலே ஏறி காமிச்சிருக்கேன். நான் நம்மளோட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆரம்பிச்சுட்டாங்க, அங்கே அடுத்து எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். அங்கேருந்து வந்துட்டேன். ஏன்னா சரியான கூட்டமாக இருக்குது, நிற்க முடியலையா. ஏன்னா மெயின் வந்து அங்கே ஈவினிங் அங்கே தான் நடக்கும், அங்கே பார்த்துக்கலாம். இங்கே வந்து 2 யானை சாம்பல் காண்டி வச்சுருக்காங்க. இன்னும் இது பண்ணிட்டு அடிச்சுட்டே தான் இருக்காங்க. இன்னும் 2வது யானை வந்துச்சு பின்னாடி 7 யானை, அது இன்னும் முடியலை. ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னே 5 மணிக்கு அங்கே மெயினில் வைப்பாங்கள, அப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே அடுத்திருக்காங்க சரியான பெரிய ஃபங்க்ஷன். இது ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. எந்த பொருள் போனாலும் இந்த ஃபங்க்ஷனாக நடக்குது போல. என் செருப்பை வேறு அந்த கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் போனல அங்கேயே கழட்டி வச்சிட்டேன். முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து நிற்கிறேன். வெறுங்கால நடந்து போயிட்டு இருக்கேன். தாங்க முடியல, சரியான வெயில். செருப்பை போய் எடுக்கணும். ஏன்னா அந்த கோயிலெலாம் வந்தாலே செருப்பை தூக்கிடுவாங்க. என் செருப்பை இருக்குமான்னு வேறு தெரியல. ஒரு ஆள் தான் வந்திருக்கேன். காலைல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. காலைல வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு, சரியான ஆக்சிடெண்ட்டு. நாய் வேறு குறுக்க வந்துடுச்சா. நானும் சரி அது மெதுவாக வரணும்னு ஸ்பீடாக போயிட்டேன். டக்குன்னு வண்டி முன்டயரில் வந்து நான் போய் ஏற்றிட்டேன், வண்டியில் ஏற்றிட்டேன். வண்டி வந்து கவுந்து கால்லாம் பாருங்க, பேண்ட்லாம் கிழிஞ்சிருச்சு. பேண்ட்டு கிழிஞ்சு, வண்டி பம்பரு நெளிஞ்சு, முன்னாடி அந்த ஹெட்லைட் இருக்குல்ல அதுவும் உடஞ்சி, மனசே கஷ்டமாயிருச்சு எனக்கு. இன்ட்ரெஸ்டே இல்லை பிளாக் எடுக்கிறதுக்கு. சரி வந்துட்டோம், வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான். என்ன பண்ணுறது, எல்லா கஷ்டையும் தாண்டி தானே வரணும். அப்படியே வந்துட்டேன். வண்டிக்கே ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்பா வேறு என்ன சொல்ல போகிறாரே தெரியல. ஸோ காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு தண்டை கேட்டேன் இங்கே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனா. இந்த ஊருக்காக தான், கேரளா தான். 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், சாம்பிள் நடந்துட்டுருக்கு. நான் உள்ள காமிச்சில சாம்பிள் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால். சரி செருப்பு எடுக்க வந்து பக்கத்து மெயினுக்கு அந்த ஆப்போசிட் கோயில் இருக்கா, அங்கே பார்த்தா இங்கே உள்ள நாள் அங்கிட்டு போய் நிற்கிது. எப்படா பண்ணிச்சு, நானே நடந்து வர இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கேன். உள்ளே அவ்வளோ யானை இருந்துச்சு. திருப்பி எப்படி கொண்டு வந்தாங்க அங்கிட்டு இருந்து இவ்வளோ. இங்கே பாருங்க முன்னாடி இவ்வளோ, அந்த ஆப்போசிட்டில் பாருங்களேன் அந்த கோயிலில். அங்கேயே 10 என்ன 9 3 6 9 10 15 யானை நிற்கிது. இப்படி இங்கே வந்தாங்க ஒன்றும் புரியலையே. இங்கே ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சா, இங்கிட்ட ஒரு கூட்டம், இங்கிட்ட ஒரு கூட்டம், எல்லா சைடு கூட்டம் தான். இங்கிட்ட வந்து திருச்சூர் போகிறதுக்கு எக்ஸ்பீரியன் ജില്ലാ വ്യവസായ ഭവനിനകത്തെ ഞങ്ങളുടെ സ്റ്റാൾ സന്ദർശിക്കുക. பக்கத்தில் போவோம். அங்கேயும் அதே மாதிரி கூட்டமாக தான் இருக்குது. பக்கத்துலேயே போக முடியல.
இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இதுவும் சாமிலான்னு தெரில. சரியான மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க. மணி இப்போ 6 மணி 5 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதான் லாஸ்ட்டு இந்த யானையை வெளில கொண்டு வராங்க. ஸோ கைஸ் பூரா ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக உள்ளே போக முடியல என்னால். கட்டி கொள்றாங்க. ஆம்புலன்ஸ்லாம் பாருங்கள், 50-60 ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியல. உள்ளே போனாலும் வெளியில் வர முடியல, அதான் பிரச்சனை. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு இருந்தால் அந்த கூட்டத்துக்குள்ளே அப்போயே வெளியே ஓடியான்ட்டேன். வெளியே ஓடியாண்டு பின்வாசல் வழியாக பின்னாடி ஓடியான்ட்டேன். இப்படியே வெளியில் வந்ததே பெரிய விஷயம். நைட் ஆகிடுச்சா திரும்பி வீட்டுக்கு போக முடியாது, அதுதான் பிரச்சனை. அதுதான் கிளம்பிட்டேன். அதோட கூட்டம் எந்த ரோட்டில் போனாலும் கூட்டம் எங்கே இருந்தால் அவர் வாங்கி தெரியல. சரியான கூட்டம். சரி அவ்வளோதான். இதுக்கு மேலாம் உள்ளே போகலாம் எடுக்க முடியாது. அதனால தான் வந்துட்டேன். இதோட போதும். எங்கள் அப்பாவே கால் பண்ணிட்டாரா, சரி தான் கிளம்புன்னு இப்படி வந்துட்டேன். ஆனால் கடை போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட கடை போட்டிருக்காங்க. சுற்றி போகிற இடம்னா கடை போட்டிருக்காங்க. பரவாயில்ல. சரி ஓகேங்க, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலைல தான் கிளம்பலான்னு இருந்தேன். எங்கள் அப்பா வேறு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அந்த வண்டி வேறு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. பார்ப்போம், இதான் நல்லா தான் நடக்கும். சரி ஓகேங்க, அப்படியே வீட்டுக்கு போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணலாம். ஓகே பாய்.